ஹாய் ஹலோ உறவுகளே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்லி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து என்னுடைய வீட்டில் நான் ஓனாக ரெடி பண்ணது. கடையிலலாம் வாங்கி அந்த பொடி எதுவும் நான் போடலைங்க. இது என்னுடைய வீட்டில் நானாக செஞ்ச பொடி தான் இது. இந்த மசாலாவை வந்துட்டு தண்ணியில் கலக்கிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கறியில் வந்து சிக்கனில் வந்து போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சில்லியாக அதில் போட்டு பீஸெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்தோன்னா அது சூப்பராக உங்களுக்கு தனித்தனியாக அழகாக வெந்து அது பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராத அளவுக்கு நம்ம வந்து ஓனாக ரெடி பண்ண அந்த மசாலா பாருங்கள், சூப்பராக கடையில் வாங்கின சில்லி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு எந்த ஒரு பொடியுமே போடாமல் நான் என் வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சு இது செஞ்சது. உங்களுக்கு இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் பெப்பர் தூள் தூவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கு மேலே போட்டு சாப்பிடும்போது பசங்க அதை ஆர்வமாக சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். நம்ம கொத்தமல்லி இதெல்லாம் போடும்போது இன்னும் பார்க்குறக்கும் சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.